காஞ்சிபுரம் விஜய் ஸ்ரீதர். இந்த மாதம் 26ஆம் தேதி கார்கில் போர் நடந்த நாள். ஜூலை 26, 1999. இன்னைக்கு என்னன்னா, நிறைய மக்கள்கிட்ட, தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கிட்ட இந்த தேசபக்தின்றது ஒரு குறைவா இருக்கிறத தான் நான் பார்க்குறேன். ஆனால் நம்ம வரலாறு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த தேசியத்தை பற்றியும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களை பற்றியும் ஒரு பெரிய விழிப்புணர்வு, ஒரு ப்ரோக்ராம், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் எதுவும் பண்றதில்லை. இதெல்லாம் மறைக்கப்பட்டதான் நான் நினைக்கிறேன். நம்ம என்ன, இந்த இராணுவம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு நாட்டுக்கு. நம்ம இந்த நாட்டில் அமைதியா வாழ்றோம்னா அதுக்கு காரணம் இந்த இராணுவம் தான். இந்த இராணுவம் நம்ம எல்லையில இருந்து பாதுகாக்குது. இதுக்கு உறுதுணையா இருக்கிறது என்னன்னா உளவுத்துறை. வெளியவே வராது, அவங்களுக்கு எவ்வளவு அங்கீகாரம் இருந்தாலும் அது வெளிப்படுத்தாத செயல்படக்கூடிய உளவுத்துறை. இவங்க அனைவரும் சேர்ந்துதான் நம்மள இங்க பாதுகாப்பா பீஸ்ஃபுல்லா வச்சிருக்கிறாங்க. ஆனா அரசியல்வாதிகள் இந்த நாட்டோட அந்த நலனையும், நாட்டு போராளிகளையும், இந்த நாட்டுக்காக உயிரிழந்தவர்களை பற்றியும், இந்த இராணுவ வீரர்களை பற்றியும் தமிழ்நாட்டுல சரியா பேசுறது இல்லை. வட இந்தியாவில் இந்த இராணுவ வீரர்களும் அங்க கலந்துக்கக்கூடிய ஆர்மியில சேரக்கூடிய ஆட்களும் அதிகம். இப்போ நம்ம கார்கில் வார், இந்த கார்கில் வாரை பத்தி நான் சொல்லணும்னா, 1999 அடல் பிஹாரி வாஜ்பேயி பிரதம மந்திரியா இருக்கும் பொழுது உருவான இந்த வார். என்னன்னா, பாகிஸ்தான் கூட நம்ம உறவு முறையை மேற்கொள்ள ஒரு பேருந்து ஒன்று விடுறோம். அப்போ நவாப் ஷெரீப் அப்படின்றவர் பாகிஸ்தானோட கூடிய பிரதம மந்திரியா இருந்தார். ஆனா பாகிஸ்தானோட அரசியலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, இது வரைக்கும் யாரும் 5 ஆண்டு காலம் தொடர்ச்சியா ஆட்சி பண்ணதே கிடையாது. அதுல இராணுவத்துக்கு தான் அங்க பங்கு அளிப்பு ஜாஸ்தி. இராணுவத்துக்கும் அவங்க உளவுத்துறை ISI அவங்க நினைச்சா ஒரு ஆட்சியை கவுப்பாங்க, மாத்துவாங்க, ஆட்கள் மாத்துவாங்க. இப்படி நடந்திருக்கக்கூடிய நேரத்துல இந்தியா கார்கில் போரை 1999 நடந்தது. இது உலகத்திலேயே ரொம்ப பெருமையா பேசக்கூடிய ஒரு போர். என்னன்னா, மேல இருந்து ஒரு மலையில 16,000 அடி 18,000 அடிக்கு மேல இருந்து ஒரு மலையில தாக்குதல் நடக்குது. நம்ம ஏறி நம்ம சண்டை போட்டது எல்லாமே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு போர். உலக நாடுகள் இன்னைக்கும் நம்பர் 1 இருக்கக்கூடிய அமெரிக்கா போன்ற நாடுகள் நம்ம கிட்ட இருந்து இன்னைக்கும் பாடமா அதை கத்துக்கிறாங்க. நம்ம எப்படி போய் அதுல தாக்குதல் நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சியாச்சின் மலைப்பகுதியில அந்த வார் நடந்தது. என்ன ஒரு விஷயம்னா, இந்த சியாச்சின் மலைப்பகுதி -50 டிகிரில இருந்து -10 டிகிரி வெப்பநிலை, பார்த்தீங்கன்னா ஃப்ரீசிங் பாயிண்ட், ஃப்ரீஸ் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு இது இருந்தது. அந்த நேரத்துல நம்ம என்னன்னா, 2 நாட்டுக்கும், பாகிஸ்தான், இந்தியா 2 பேருமே அந்த கார்கில் அந்த மலையில பாதுகாத்துட்டு இருக்கோம். அவங்கவுங்க எல்லை பகுதி, அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் அங்க ஒண்ணு இருக்கு, அதுக்கு பாதுகாத்துட்டு இருக்கோம். இந்த நேரத்துல என்னன்னா, இந்த அதிகமா பனிப்பொழியக்கூடிய காலத்துல அந்த ஒரு டைம், அந்த டிசம்பர் மாசம், ஜனவரி மாசம் வரும்பொழுது, அந்த குளிர் காலத்துல அந்தந்த நாடுகள் அந்த இராணுவத்தை பாகிஸ்தானும் பின்னெடுத்துக்கும், நாமளும் பின்னெடுத்துக்கும். இது ஒரு ஒப்பந்தமா இருந்தது. ஆனா கார்கில் நடக்கும்போது என்ன நடந்ததுன்னா, நாமெல்லாம் மேல இருந்து கீழே இறங்கிட்டோம். பட் பாகிஸ்தான் ஆர்மி இறங்கல. அது இறங்கிட்டாலும் அது இறங்குறது மட்டும் இல்லாம அவங்க தீவிரவாதிகளையும் கூட்டிக்கிட்டு அந்த பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சுமார் 4000க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் இன்வால்வ் ஆகிறதா சொல்றாங்க. ஆனா தீவிரவாதிகள் கம்மி. தீவிரவாதிகள் என்ற பேரை அவங்க பின்னாடி கொடுக்குறாங்க. ஏன்னா இவங்களோட மிலிட்ரி ஃபெயிலியர் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அது பெரிய ஒரு நாட்டுக்கு அசிங்கன்றதுனால கொடுக்குறாங்க. ஆனா இதுல தீவிரவாதிகளும் கலந்து போராடினது, அவங்க போரிட்டது தான் இது இந்த பாகிஸ்தானோட உச்சபட்ச ஒரு போர் தந்திரமா இருந்தது. அவங்க என்ன பண்றாங்க, அந்த மேல இருக்கக்கூடிய பாயிண்ட், ஒரு பாயிண்ட்டையும் அங்க பாத்தீங்கன்னா 53.33 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பங்கர், ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி இந்தியாவுக்கும் சில பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த இடத்துல அவங்களுக்கும் சில பாயிண்ட், ஒரு இடங்கள் இருக்கும். அந்த இடத்த பாகிஸ்தான் ஆர்மி அவங்க மேல உட்கார்ந்துட்டு, அதுக்கப்புறம் இந்திய இராணுவத்தையும் இருந்தக்கூடிய இடத்தையும் அந்த தீவிரவாதிகள் மூலமாகவும் பாகிஸ்தான் ஆர்மி மூலமாகவும் அந்தந்த இடத்தெல்லாம் கைப்பற்றுறாங்க. இதுக்கு நமக்கு தெரியாமையே இருந்தது. நம்ம இந்த கிரவுண்ட்ல இருக்கும்பொழுது ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, அங்க நடந்து வரக்கூடிய ஆடு மேய்க்கிற ஆள் என்ன சொல்றாரு, சார் மேல ஒரு ஆட்கள் நடமாட்டம் தென்படுது அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது அவங்க கேட்குறாங்க, அது என்ன தீவிரவாதிய நடமாட்டமா இருக்கும்? இல்லை, அப்படி இல்லை. இங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட ராணுவ உடை அடைஞ்சவங்களா இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் கிடைக்குது. ஸோ இப்போ தெரிஞ்சு நம்ம என்னமோ நடக்குது, நம்ம முதல்ல அவங்க தீவிரவாதி அப்படின்னு சொல்லி சஸ்பெக்ட் பண்ணி நம்ம ஒரு குரூ அங்கே அனுப்புறோம். ஒரு 5 பேர் கொண்ட குரூ, ஷவாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒருத்தர்.
அவர் என்ன பண்றாரு, அவர் தலைமையில் ஒரு 5 குழு போறாங்க. அந்த 5 பேரும் வந்து திரும்பி வரல. ஆனா அந்த அதுக்கப்புறம் வந்து 100 பேர் கொண்ட ஒரு குழு வந்து அங்க போகுது. அங்க போயிட்டு அவங்க கூட வந்து ஃபைட் நடக்குது. அப்போ வந்து ஃபயரிங் நடக்குது. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுதான் இந்தியா வந்து அலர்ட் ஆகுது. அப்போ இந்தியா அங்கிருந்து கீழே நேரம் இறங்கி வந்து திருப்பி இங்கிருந்து ஆர்மிகள்லாம் வச்சு நம்ம வந்து தாக்குதல் தொடுத்துறோம். கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேல இருந்த ராணுவ வீரர்கள் இருந்தாங்க. அப்போ 30,000 ராணுவ வீரர்கள் வந்து இதுல வந்து ஈடுபடுறாங்க. 3 படையும், காலார் படை, கப்பல் படை, விமானப்படை, 3 படையுமே இதுல செயல்பட்டுச்சு. ஆனா கப்பல் படையோட வேலை என்னன்னா, குஜராத் பக்கம் ஒரு போர்ட்ல வரக்கூடிய இவங்களுக்கு வரக்கூடிய ஆயில் சரக்கு கப்பல் எல்லாம் தடுத்து நிறுத்தி நம்ம வந்து அது பண்ணணும். அது வந்து முக்கிய பங்கு வகிச்சது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஏர்போர்ஸ்லாம் வந்து டைரக்டாவே தாக்குதல் நடத்தினாங்க. மே 8ஆம் தேதி இந்த போர் ஆரம்பிக்குது. ஜூலை 4ஆம் தேதி 2 பேரும் சேர்ந்து சீஸ்ஃபயர் பண்றாங்க. சீஸ்ஃபயர்னா அந்த ஃபயரிங் வந்து நிறுத்துறாங்க. ஜூலை 14ஆம் தேதி பாகிஸ்தான் ஆர்மி வந்து தன்னோட படைகளை வந்து பின்னெடுக்குது. இத கடைசியா என்ன அப்படின்னா, ஜூலை 26ஆம் தேதி எல்லாமே முடிஞ்சு கடைசி குண்டு வரைக்கும் ஸ்டாப் பண்ணி ஜூலை 26ஆம் தேதி நாம வெற்றி பெற்றதா அறிவிச்சோம். 26 ஜூலை 1999 தான் நம்ம கார்கில் வெற்றி பெற்ற தினமா வந்து நம்ம வந்து கொண்டாடுறோம். கிட்டத்தட்ட இதுல பாத்தீங்கன்னா 527 இந்திய வீரர்கள் இறந்ததா சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா 600ல இருந்து 4000 பேர், அதாவது 600 ராணுவ வீரர்களாகவும் 4000 தீவிரவாதிகளும் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த இது வந்து அட்ட ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதுல வந்து நிறைய இந்தியா வந்து பாடம் கத்துக்குச்சு. இதுல நம்ம பயன்படுத்தின பீரிங் பாத்தீங்கன்னா அந்த போபஸ் பீரிங், இந்த போபஸ் ஊழல் ஒண்ணு நடந்தது, பீரிங் ஊழல் சொல்லிட்டு அது கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பீரிங் தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். ஆனா இது வரைக்கும் வந்து யாருமே நினைக்க பார்க்க முடியாத இந்திய ஆர்மியோட திறமைகளால என்ன, அதாவது அங்க ஒரு பங்கு சொன்னா அதை விட 1.5 பங்கு வந்து அந்த பீரிங்கை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி காட்டணும். அது நம்ம ராணுவ வீரர்களும் அது அதிகாரிகளோட திறமையால வந்து அது வந்து பயன்படுத்தப்பட்டது. இந்த தாக்குதல்லாம் முடிஞ்சு நம்ம கடைசியில தான் வந்து முதல்ல 5 குரூ போனாங்களா, ஷவாக்கர் அப்படி அவரோட தலைமையில போன 5 குரூ வந்து மீட்கிறாங்க. அப்படி மீட்கும் போது பாத்தீங்கன்னா அந்த டெட் பாடி பாத்தீங்கன்னா அவங்க வந்து கண்கள் எல்லாம் தோண்டப்பட்டு 5 பேர் கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க. இதுலதான் நீங்க புரிஞ்சுக்கணும், இங்க இருக்கிற இளைஞர்களும் இங்க இருக்கிற மக்களும் பாதுகாப்பா இருக்கிறாங்கன்னா அவங்க நரக வேதனை கொடுமைகள் எல்லாம் அனுபவிக்கிறதுனால தான் நீங்க எல்லாம் இங்க வந்து பாதுகாப்பா இருக்கிறீங்க. இதை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசோ தமிழக அரசோ வந்து இந்த ராணுவத்தை பத்தி ஒரு பெரிய விழிப்புணர்வு தமிழகத்துல இல்லை. அதை நம்ம வந்து முன்வைக்கிறோம். இந்த குழந்தைங்களுக்கு அதை பத்தின பாட புத்தகங்கள்ல அந்த கல்வியா வந்து கொண்டாடணும். அப்பதான் வந்து ஒரு ராணுவ வீரர்கள்லாம் வந்து பாதிப்பு, அவங்களோட அஃபெக்ட், நாட்டுக்கு எப்படி போராடுறாங்க. நீங்க எந்த மாதிரி பாலஸ்தீன் போன்ற நாடுகள், அரப் கண்ட்ரில பெரும்பாலான இடங்கள் பார்த்தீங்கன்னா நிம்மதியா இல்லை. சிரியா, ஆப்கானிஸ்தான், இந்த போல எல்லாம் பல போர்கள் நடந்து மக்கள் வந்து பயங்கரமா வந்து பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்கிறாங்க. ஆனா இந்தியா வந்து முழுக்க பாதுகாக்கப்படுறது காரணம் என்னன்னா, நம்ம இந்திய ராணுவ வீரர்களோட அதை விட முக்கியமா அதுக்கு ஒத்துழைப்பை திறக்கக்கூடிய, துல்லியமா இன்னைக்கு கணப்பெடுக்கக்கூடிய உளவுத்துறை. இது இவ்வளவு பேர் இருந்ததுல இதுல நம்ம கத்துக்கின பாடத்துல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த போர் நடக்கும் பொழுது அமெரிக்கா என்ன பண்றாங்க அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு பல தகவல்கள் கொடுக்குறாங்க. அவங்களோட ஜிபிஎஸ் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா இந்தியாவுக்கு அந்த மாதிரி அந்த நேரத்துல வந்து சிஸ்டம் இல்லை. அவங்க கிட்ட வந்து தகவல் கேட்கறாங்க. அந்த பாயிண்ட் சொல்லணும் இல்லைங்களா, அந்த பாயிண்ட்ல எல்லாம் வந்து அந்த தகவலை வந்து அமெரிக்கா வந்து தரல. அந்தந்த பாயிண்ட்ல யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாயிண்ட் தரல. இதுல நம்ம கத்துக்கிட்ட பாடம் தான், நம்ம இப்போ ஒரு டெக்னாலஜி சொந்தமா ஜிபிஎஸ் சிஸ்டம் உருவாக்குனது தான் நாவிக் எனக்கூடிய IRSS சிஸ்டம். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த போபஸ் பீரிங்ல அது வந்து பழைய பீரிங். இதுல ஒரு விஷயம் நடந்தது என்னன்னா, அவங்க வந்து பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவோட டெக்னாலஜில ஒரு நல்ல ஒரு பீரிங்லாம் வச்சிருந்தாங்க. என்னன்னா, நம்ம இங்க இருந்து குண்டு அடிச்சோம்னா அந்த பீரிங் என்ன பண்ணும்னா, அந்த எந்த இடத்துல குண்டு பாஞ்சுதோ அதே இடத்துக்கு வந்து அங்க இருந்து வந்து குண்டு வந்து பாஞ்சு வந்து விழும். அப்ப நீங்க எங்க இருந்து ஆப்ரேட் பண்றீங்க, உங்களோட பீரிங் வந்து அழிஞ்சு போயிடும். அதனால இந்தியா என்ன பண்ணாங்க, ஒரு இடத்துல இருந்து லான்ச் பண்ண உடனே திருப்பி அந்த பீரிங்கை வந்து கயிறெல்லாம் பெரிய கயிறுகள், ரோப் எல்லாம் போட்டு பிடிச்சி நம்ம வீரர்கள் வந்து இதை உடனே ஒரு 15 மீட்டர் 20 மீட்டர் தள்ளி எடுத்துட்டு போய் வைப்பாங்க. அப்படி தள்ளி எடுத்துன்னு வைக்கும் போது இந்த குண்டு வந்து இந்த இடத்துல வந்து விழும். இது மாதிரி வந்து நம்ம கிட்ட இருந்த ஆயுதத்தை புத்திசாலித்தனமா பயன்படுத்தி வெற்றி பெற்ற இந்த கார்கில் வாரம் வந்து உலகமே வந்து பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, 16,000 அடிக்கு மேல இருந்து நடத்தின இந்த தாக்குதல்ல வந்து பல நாடுகள் இன்னைக்கும் நம்ம கிட்ட பாடமா கத்துக்கிறாங்க. பாகிஸ்தான் எப்படி அவ்வளவு குளிர் நேரத்தில் அங்க இருந்தாங்கன்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். அவங்க ஆர்மி மட்டும் என்ன அந்த ஏன் அந்த மாதிரி குரு வந்ததுன்னா, ரஷ்யால அப்பதான் நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ரஷ்யால மிகவும் பனிப்பொழிவு உள்ள ஒரு நாடு. அந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான அவங்க ராணுவ வீரருக்கால செய்யக்கூடிய ஷூட்ஸ் இருக்கு.
அதை வந்து அந்த பனியில தாங்கக்கூடிய அந்த அந்த ஷூட்டை வந்து பாகிஸ்தான் ஆர்மி வந்து பெருமளவில் பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் நம்ம அப்புறம் தான் கண்டுபிடிச்சோம். ஆனா நம்ம கிட்ட எந்த எக்யூப்மெண்ட் இல்லை. அன்னைக்கு வாஜ்பாய் 1999 ஒரு சில காலமே ஆட்சி செய்தார். அதற்கப்புறம் பார்த்தா இன்னைக்கு வந்து இந்த 10 ஆண்டு காலத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்த சாதனையை நம்ம சொல்லணும் அப்படின்னா, அன்னைக்கு எதெல்லாம் நம்ம வீக்கா இருந்தோம் அந்த நாவிக் சிஸ்டத்தை வாஜ்பாய் வந்து அன்னைக்கு ரெசல்யூஷன் போட்டாரு. இன்னைக்கு அதை பாஸ் பண்ணி அந்த நாவிக் சிஸ்டம் நமக்கு இந்தியாவுக்கு வந்துடுச்சு. அந்த குளிர் பிரதேசத்துல பயன்படுத்தக்கூடிய அந்த மாதிரி ஷூட் இப்போ லேட்டஸ்டா நம்ம மேக் இன் இந்தியால வந்து கண்டுபிடிச்சிருக்க ஒரு ஷூட் என்னன்னா, குளிர்லயும் தாங்கும், வெயிலோட டெம்பரேச்சரும் தாங்கும், புல்லட் ப்ரூஃபையும் தாங்கும். அது மாதிரி வந்து புல்லட் ப்ரூஃப் ரொம்ப ஹை டெக்னாலஜில ஒரு ஷூட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்திய ராணுவத்துக்கு. அது மட்டும் இல்லாம K9 வஜ்ரா டேங்க், கேமிஸ்டர், இப்போ பிரம்மோஸ் ஏவுகணை, இப்போ நம்ம அக்னி, இது மாதிரி வந்து பல ஏவுகணைகளை வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். மேக் இன் இந்தியா அப்புறம் ஸ்டார்ட் அப் கம்பெனி மூலயமா நிறைய வந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் பண்ணி இன்னைக்கு உலகம் முழுக்க வந்து நம்ம இந்த டிஃபென்ஸ் ப்ராடக்டை வந்து விற்கிறோம். ஒரு ஷூ முதல் கொண்டு நம்ம வந்து வெளில வாங்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு அத்தனையுமே விற்கிறோம். இந்த குறுகிய 10 ஆண்டு காலம், 1947 சுதந்திரம் வாங்கி இன்னி வரைக்கும் எத்தனை வருஷம், 74 ஆண்டு காலம் ஆயிருக்கூடிய அந்த நேரத்துல இந்தியா வந்து இவ்வளவு பெரிய விஷயம். இது மட்டும் இல்ல, சொல்ல முடியாத இந்த கல்யாணின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அவங்க வந்து ஒரு ஆர்டிலரி கன் இப்ப செஞ்சிருக்கிறாங்க. அது வந்து பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. அந்த ஆர்டிலரி கன் பார்த்தா இது வரைக்கும் யாருமே பண்ண முடியாத ஒரு விஷயம். ரொம்ப லைட் வெயிட், நல்லா வந்து பயன்படுத்தக்கூடிய, எங்க வேணா மூவ்மெண்ட் பண்ணி கொண்டு போறக்கூடிய ஒரு ஆர்டிலரி கன் பண்ணாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேக் இன் இந்தியால ஒரு கம்பெனி வந்து ரோபோ நாய்கள் செய்தாங்க. 80 கிலோ வரைக்கும் அந்த நாய்னால சுமந்து செல்லக்கூடிய ரோபோ நாய்கள். அதுக்கப்புறம் அக்னி 5, அக்னி 4 மல்டிபிள் வார் ஹெட்ல இயங்கக்கூடிய ஏவுகணைகளாம். இந்த மாதிரி இந்த குறுகிய 10 ஆண்டு காலத்துல ஆட்சியில எல்லா நாடுகளோடையும் ஒரு நல்ல உறவு முறை அமைச்சு இந்த பாரத் பண்றாரு. இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டுல தமிழக மீடியாக்கள்ல, மெயின் ஸ்ட்ரீம் மீடியால எல்லாம் எதுவுமே காட்டுறதே கிடையாது. அதனால இதெல்லாம் வந்து நிறைய இளைஞர்கள், பள்ளி மாணவர்கள் இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஒரே கட்சியில மனசை வந்து பதிச்சிருக்க கூடாது. நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, யாரு நம்ம வந்து அதுல இருந்து வேறுபட்டு உண்மை சம்பவத்தை அறியணும். ஒரே இடத்துல மனசை பதிச்சுன்னா உண்மையை விட்டுடும். அது வந்து ஒரு பொண்ணை கண்மூடித்தனமா காதலிக்கிற மாதிரி. அப்படி காதலிச்சா அது நல்லவளா கெட்டவளா என்ன பண்றா நமக்கு தெரியாது. நம்மளோட வாழ்க்கையை எப்படி இழக்கிறோமோ, எப்படி சூசைட் பண்ணின்னு சில பேர் சாகுறாங்களோ, அதே மாதிரிதான் நம்மளும் நம்மளோட நிலைமை அப்படிதான் மாறும். அதனால மனசை வந்து தெளிவா வச்சு எந்த கட்சியிலையும் வந்து மனதில் பற்றுதல் இல்லாம யார் நாட்டுக்கு நல்லது செய்யறா, யார் என்னென்னலாம் நடக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. சோசியல் மீடியால எல்லாம் சர்ச் பண்ணி பாருங்க. அது மாதிரி தகவல்கள்லாம் எடுத்து உங்களோட குழந்தைங்களுக்கும் உங்களோட இளைஞர்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. அப்பதான் இந்த நாட்டோட முக்கியத்துவம், ராணுவத்தோட முக்கியத்துவம், இன்னைக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் எந்த அளவுக்கு நாட்டை முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரியும். நாட்டின் முன்னேற்றத்தில் பங்கு பெற நினைக்கும் தேசபக்தி உடையவராக நீங்கள். அப்படி இருந்தால் இராணுவ வீரராக இருந்து நாட்டுக்கு சேவை செய்யணுன்ற அவசியம் இல்லைங்க. உங்களை மாதிரி சாமானிய மக்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த நாட்டுக்காக சேவை செய்ய 1000 வழி இருக்குது. அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய பெயர் விஜய் ஸ்ரீதர். 8825826255. நான் சொல்கிறதுன்னா உண்மை நிலையை தெரிஞ்சுக்கங்க. அதாவது என்ன நடக்குது நாட்டில், இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் பண்றக்கூடிய வேலை, எத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ் செய்த வேலை, அப்போ வந்து இன்னைக்கு குறுகிய ஆண்டு அந்த 10 ஆண்டு காலத்துல இந்தியா எவ்வளவு பெரிய முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து இது மாதிரி விஷயம் பல வீடியோக்கள் வேணும்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட டீட்டெயில்ஸ் போடுங்க. திருப்பியும் சொல்றேன், யாரும் மனசை பற்றுதலா வச்சு ஒரு கட்சி பின்னாடி போகாதீங்க. அது மிக மிக நாட்டுக்கு கேடு. நாளைக்கு எதிர்காலத்துல பாகிஸ்தான் பார்டர்லயோ இல்ல ஒரு சைனா பார்டர்லயோ ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதை பாதுகாக்கக்கூடிய நல்ல அரசு இல்லை என்றால் இன்னைக்கு உலக சூழ்நிலையில நம்ம மேல பெரிய தாக்குதல் நடத்தப்படும். ஒரு வார் நடந்ததுன்னா வந்து ஏகப்பட்ட கிளாமிட்டிஸ் இருக்கு, போக்குவரத்து அனைத்துமே தடைப்படும். அப்போ வந்து நம்ம பெரிய அளவு பாதிக்கப்படுவோம். இந்தியாவோட டிப்ளமேட்டிக்கான விஷயம் என்னன்னா, நேர் எதிரியாக இருக்கக்கூடிய ரஷ்யா, அமெரிக்கா, இவங்க 2 நாடுகளும் நேட்டோ நாடுகள் மொத்தமா ரஷ்யாவை எதிர்த்தாலும் 2 நாடுகளோட அழகான உறவு முறை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இவங்களை வந்து நம்ம இந்தியாவை தக்க வச்சு அழகா இந்தியா படிப்படியா மேல கொண்டு போகக்கூடிய இந்த அற்புதமான இந்த பாரத பிரதமர் மோடி, திறமையான மற்ற ஆபீசர் நம்ம உளவுத்துறை அதிகாரி அஜய் தோவல், அப்புறம் வந்து பாதுகாப்பு அதிகாரியா இருக்கிறாரு
அப்புறம் நம்ம ஜெய்சங்கர் இவங்க பண்ற அந்த ராஜ்நாத் சிங் இவங்கெல்லாம் பண்ற அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அது வந்து தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஒரு புரட்சி வீரரா வந்து நமக்கு அண்ணாமலை நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. இந்த அண்ணாமலை அவர்கள் வந்து நல்லா படிச்ச ஒரு IPS ஆபீசர். ஆனா வந்து நம்ம ஊர்ல தான் தெரியுமே, ஒரு நல்ல ஒரு ஆள் வந்து இந்த அரசியல்வாதிக்கெல்லாம் பிரச்சனை வந்தா இவங்களை வந்து ஒரு தவறான ஒரு ப்ராபகண்டா ஒரு ஒரு தவறான ஒரு செயல்பாட்டை சொல்லி இவர்களோட ஆற்றலையும் இவர்கள் சுத்தி இருக்கக்கூடிய அதாவது இவர்களோட ரசிகர்களையும் கம்மி பண்ணுவாங்க, டம்மி பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே அலர்ட்டா இருங்க, உஷாரா இருங்க. இனி வந்து இந்தியா முதல் நாடு நல்லா இருந்தாதான் ஸ்டேட் நல்லா இருக்கும். அதான் கண்ட்ரி முதல் பாதுகாப்பா இருக்கணும். அப்பதான் உங்களோட ஸ்டேட் நல்லா இருக்கும். இப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த பாரத பிரதமர் மோடியை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்தியாவை வந்து பெரிய அளவு மேலும் வளர இந்த மாதிரி தகவல்களை உங்களோட குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, உங்களோட மாணவர்களுக்கு இளைஞர் தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. மேக் இன் இந்தியா, அப்புறம் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி நிறைய வருது. இதெல்லாம் வந்து நிறைய மறைக்கப்படுகிறது. பெரிய அளவு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லப்படுறது இல்லை. கேலோ இந்தியாவில் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணி உங்களோட குழந்தைங்களை இது பண்ணி நாட்டையும் நம்மளுடைய தமிழ்நாட்டையும் மேலுக்கு கொண்டு வாங்க. என்று நீங்க எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேசபக்தின்னு ஒன்று இருந்ததுன்னா எல்லாருக்குமே இந்த மாதிரி வீடியோக்களை வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ ஷேர் பண்றது மட்டும் இல்லை, இது மாதிரி பல பேர் போட்டிருக்க வீடியோவை பார்த்து தேசபக்தியை வளர்த்துக்கங்க, உங்க குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. நன்றி. உங்களுக்காக காஞ்சிபுரத்திலிருந்து காஞ்சி விஜய் ஸ்ரீதர்.